राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। जय बोलो नंदगोप महाराज की जय। जय बोलो वृषभानु देवर की जय। जय बोलो कीर्तिदा देवी की जय। जय बोलो भांडीर वन की जय। கிட்டத்தட்ட ஒரு வாரமாச்சு நம்ம விருந்தாவனத்தை கண்டோமே சொல்லவே இல்லை. ஆனால் விருந்தாவனத்தை கண்டோமே விஷயங்கள் கர்க சம்ஹிதை வாயில நிறைய அனுபவிச்சுட்டு இருந்தோம். ராதா கிருஷ்ண லீலை முக்கியமாக கர்க சம்ஹிதை ராதாவை பிரகடனப்படுத்தக்கூடிய கிரந்தம். ரொம்ப அதி விசேஷமான ஒரு கிரந்தம். அதுவும் என் பத்மநாபனுடைய திருவடி வாரத்தில் காலை மாலைன்னு சத்சங்கம், அடைக்கலப்பத்து, அதுக்கப்புறமா ஸ்ரீராம திவ்ய பிரபந்தம், அப்புறமா ஸ்ரீமத் பாகவத சங்கிரகம், இப்படி கூடவே கர்க சம்ஹிதைன்னு இப்படின்னு பிஸியாக இருந்தோம். நேத்தி பத்மநாபனுடைய ஆராட்டெல்லாம் முடிச்சுட்டு ஆனந்தமாக அவனோட ஒய்யாரமாக நடந்துட்டு ஜம்முன்னு சென்னை வந்தாச்சு. அதனால் இன்று முதல் விருந்தாவனத்தை கண்டோமே தொடரும். பாண்டீரவனம், அதில் நம்ம அக்ஷயவட்டம் பார்த்தோம். பலராமர் பிரலம்பாசுரனை வதம் பண்ணது, ராதா கிருஷ்ண மல்யுத்தம், அப்புறமா வேணுகூபம், அப்புறம் பலராமனுடைய சந்நிதி, ராதா கிருஷ்ண கல்யாண அந்த பாண்டீர வட்டவிருட்சம், அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய பாண்டீர் பிஹாரி, இது எல்லாமே பார்த்தோம். இந்த ராதா கிருஷ்ண கல்யாணத்தில் தான் அழகாக கர்க சம்ஹிதையில் இவ்வளோ அழகாக விஸ்தாரமாக வர்ணித்தார்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன், ராதைக்கு கண்ணன் விதவிதமாக பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணுறான்னு சொல்லிகிட்டு இருந்தேன். நம்ம ஆண்டாள் கூட ரொம்ப அழகாக சொல்கிறா, சூடகமே தோழலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார அப்படின்றா இல்லையா. அழகா கண்ணன் அலங்காரம் பண்ணிவிடணும் அப்படின்னு ஆண்டாள் கேட்குறா. அதுக்கான பேஸ் பார்த்தோம்னா கர்க சம்ஹிதையில் இருக்குது. ராதைக்கு கண்ணன் அலங்காரம் பண்ணி விடுறான்னு இருக்குது. விரஜபூமியிலேயே நிறைய இடங்கள், ஸ்ருங்கார்வட், பிருந்தாவனத்தில் ஒரு இடம் பார்த்துருக்கோம், ஸ்ருங்கார்வட், அங்கே ராதைக்கு கண்ணன் அலங்காரம் பண்ணி விட்டான் அப்படின்னு இருக்கு. நிறைய இடங்களில் ராதைக்கு கண்ணன் அலங்காரம் பண்ணி விடுறான். அந்த மாதிரி இந்த பாண்டீர வனத்திலேயும் கண்ணன் அழகாக ராதாராணிக்கு அலங்காரம் பண்ணுறான். அப்போ ராதாராணி ஆசைப்படுறா, கண்ணனுக்கு அலங்காரம் பண்ணி விடணும்னு ஆசைப்படுறான். அதுக்குள்ளே கண்ணன் குழந்தையாக மாறிடுறான். குழந்தைய மாதிரி ஓன்னு அழறான். ராதாராணி ஒன்று ஏண்டா அப்படி மாயையில் போட்டு படுத்துறாயின்னு அவள் அழறான். அப்பயே டக்குன்னு ஒரு பெரிய கிருஷ்ணனா மாதிரி அழாதேரி ராதே அப்படின்னு சொல்லுவேன். இவன் பாட்டுக்கு எழுதுட்டுருக்கு. அப்புறம் அசரீரி சப்தம், ஹே ராதே, முதல்ல கொண்டு போய் கிருஷ்ணனை கொண்டு போய் யசோதா கிட்ட கூடு. ஏன்னா யசோதையுடைய வாத்சல்யம், ஆகாசம் இருட்டிண்டு வருது, மழை கொட்டுறது, குழந்தை அழிச்சுட்டு போயிருக்காரு, அவர் மாட்டை பார்ப்பாரா இவனை பார்ப்பாரா, குழந்தை ஆற்றுக்கு யாராவது கொண்டு வந்து கொடுத்தா தேவையான அவள் பிரார்த்தனை. அவளுடைய மனசனுடைய பரிதவிப்பு கிருஷ்ணன் உடனே பாலகிருஷ்ணனாக மாறி போய்ட்றான். அது வரைக்கும் நவ யவ்வன புருஷனா, ராதா காதலனா, ராதா நாதனாக இருந்தவன்
யசோதா கிஷோரனாக மாறி போயிட்டான். அதனால் ராதாராணி வேறு வழியே கிடையாது, கொண்டு போய் கிருஷ்ணனை நந்தகாவில் விட்டுடுறா. யசோதைகிட்ட கொடுத்துட்டு அவள் பர்சானா போயிடுறா. அவ்வளோ அழகு இந்த பாண்டீரவனம். இந்த பாண்டீரவனம் போனாலே நமக்கு தெரியாது, எனக்கு எப்போவுமே பசிக்கும். அங்கே தான் சாப்பிட்டுட்டு வந்தால் தான் ஒரு பெரிய சமாதானம். அழகாக அதுவும் அந்த ஊருக்காரி, அந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன், அவள் ஒரு பாக்ரி பண்ணுவாள், அதுக்கு ஒரு காரசாரமாக ஒரு தொகையல் பண்ணி கொடுப்பாள், அப்புறமா ஒரு சாஸ், ஒரு மோர் கொடுப்பாள். அவ்வளோ நல்லா இருக்கும். அது நிஜமாகவே அத்தனை அசாத்தியமாக இருக்கும், அவ்வளோ ஜோராக இருக்கும். ஸோ இந்த பாண்டீர வனத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இதுதான். இந்த ராதாகிருஷ்ண கல்யாணம் நடந்த இடம், அப்புறமா பலராமர் கோவில், வேணுகோபம், பாண்டீர் பிஹாரி, அப்புறம் அந்த பாண்டீர வட்டவிருட்சம், இதெல்லாம் தான் இந்த பாண்டீர வனத்தில் இருக்குது. இந்த பாண்டீர வனத்திலிருந்து கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி போனோம்னா, 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு வட்டவிருட்சம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துல அந்த வட்டவிருட்சத்தை முக்கியமாக ஸ்ரீதாம வட்டவிருட்சம் அப்படின்னு தான் சொல்லுவார்கள். இந்த வட்டவிருட்சத்துக்கு இடையும் நின்று கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணுவான். அந்த வட்டவிருட்சம் அப்படின்றது சனாதன தர்மத்தில் அவ்வளவு முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. நான் நிறைய அக்ஷய வட்டம் பார்த்துட்டுருக்கேன். இப்போ சமீபத்தில் பார்த்த புது அக்ஷய வட்டம் அப்படின்னா, புதுசுனா நான் ரொம்ப நாளாக இருக்குது, நான் புதுசாக பார்த்துருக்கேன். நைமிஷாரண்யத்தில் இருக்கக்கூடிய அக்ஷய வட்டம், அதுக்கப்புறமா பிரயாக்ராஜில் இருக்கக்கூடிய அக்ஷய வட்டம், இதெல்லாம் நான் புதுசாக பார்த்த அக்ஷய வட்டம். நிறைய இடத்துல அக்ஷய வட்டம் இருக்குது. தேவப்பிரயாக அக்ஷய வட்டம், புரி ஜெகநாத க்ஷேத்திர அக்ஷய வட்டம், அப்புறம் சுகஸ்தல் அக்ஷய வட்டம், இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த அக்ஷய வட்டம். அப்புறம் பிருந்தாவனத்திலேயே அழகாக ஒரு வம்சி வட், ஆனால் பிருந்தாவனத்தில் அதுக்கு பேர் அக்ஷய வட்டம் இல்லை, வம்சி வட் அப்படின்னு பேர். இதே மாதிரி இந்த பாண்டீர வனத்தில் இருக்கக்கூடிய வட்டவிருட்சத்துக்கும் வம்சி வட் அப்படின்னு பேர். அந்த விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய வம்சி வட் பக்கத்தில் தான் கோபேஸ்வரருடைய சன்னிதானம் இருக்குது. ஆச்சு, இப்போ சாயங்காலம் ஆயாச்சு இல்லையா, கோபேஸ்வரர் கோபி வேஷம் போட்டுருப்பார், காத்தாலெல்லாம் சிவலிங்கமாக இருப்பார். இப்போ அழகாக ஜம்முன்னு கோபி வேஷம் போட்டுண்டு சிவானியாக மாறிடுவார். அந்த கண்ணுக்கு மை தீட்டுண்டு, லிப்ஸ்டிக்கெல்லாம் இட்டுண்டு, காதில் கம்மல்லாம் போட்டுண்டு, தலைக்கு மேலே முக்காடெல்லாம் போட்டுண்டு, அதாவது இந்த சிவபெருமானுடைய அந்த ஆண் ஸ்வரூபமே மாறி போய் பெண் ஸ்வரூபத்துக்கு மாறி போகக்கூடிய அழகான சந்தியா வேளை. அந்த மாதிரி இந்த இடம் ஸ்ரீதாம வம்சி வட். இந்த ஸ்ரீதாமன் யார் அப்படின்னா ராதாராணியோட கசின் தருவேன். பார்க்கறதுக்கு ராதாராணி மாதிரியே இருப்பான், அப்படியே இருப்பான். அவசரம், கலர் அப்படி தான் இருப்பான். கிருஷ்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இந்த ஸ்ரீதாமன். பகவான் இந்த வம்சி வட்டத்துக்கு நின்றும் வேணுகானம் பண்ண, இந்த இடத்துல எந்தெந்த கோபிகைகளுக்கெல்லாம் ராசத்துக்கான அதிகாரம் இருக்கோ அவர்கள் எல்லாரும் வருவார்கள். இந்த கிருஷ்ணராச லீலையில் எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டிருப்பா. கர்க சம்ஹிதையில் அத்தனை விதமான கோபிகைகள் இருக்கார்கள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் ராமனோட சம்பந்தப்பட்ட கோபிகளே ஜாஸ்தி. கோசல தேசத்து கோபிகைகள், மிதிலா தேசத்து கோபிகைகள், தண்டகாரண்யத்து ரிஷிகள், அப்புறம் மலை ஜாதி கோபிகைகள், காட்டுவாசி கோபிகைகள், அப்புறம் யஜ்ஞ சீதா கோபிகைகள், இப்படி ராமனோட சம்மந்தப்பட்டவா உண்டு. அந்த மாதிரி தன்வந்திரியோட சம்பந்தப்பட்ட ஔஷதங்கள், மூலிகை செடிகள்லாம் கோபிகைகள். அப்புறமா வாமன பகவானை பார்த்து முகிச்சு போன சுதல
லோகத்து கோபிகைகள். அதுக்கப்புறமா வந்து ஸ்வயம்புவ மனு யக்ஞ ரிஷி இவாளெல்லாம் பார்த்து மயங்கின கோபிகைகள். மத்ஸ்யவதாரத்தை பார்த்து மயங்கின மத்ஸ்ய கன்னிகைகள் அந்த கோபிகைகள். அப்புறமா ஸ்ருதி வாக்கிய கோபிகைகள். அது இல்லாமல் தேவ மகளிர் கோபிகைகள், அப்புறமா அசுர ஜாதி கோபிகைகள், அப்புறம் சாதாரண மனுஷ ஜாதியில் வந்த கோபிகைகள், இப்படி நிறைய கோபிகைகள் உண்டு. ஒவ்வொரு கோபிகைகளுக்கும் பகவான் ஒவ்வொரு விதமாக ராசமாடுறான், ஒவ்வொரு இடத்துல ராசமாடுறான் காண கிடைக்கிறது. அந்த மாதிரி சில கோபிகைகளுக்காக பகவான் இந்த இடத்துல ராசம் ஆடுறதுக்காக வேணுகானம் பண்ணுறான். ஒன்று தெரியாது, கோபிகைகளை கூப்பிட்றதுக்கு அவன் வம்சியை தான் யூஸ் பண்ணான். அதான் வம்சி வட்னு பேர், வேணு வட் முரளி வட்னு சொல்லியிருப்பான். எல்லா இடத்துலையும் வம்சி வட் அப்படின்னு தான் பேர். அந்த வம்சீதரன், அதாவது இது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஆசையாக போகிறோம், பகவானே இன்னைக்கு வா அப்படிலாம் கூப்பிட்றான்னா இந்த மாதிரி தான். இப்போ கோபிகைகள்லாம் வேணுகானம் பண்ணுறான், கோபிகைகள் வந்தார்கள்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நம்மளெல்லாம் கோவிலுக்கு கூப்பிட்றான், யாத்திரைக்கு கூப்பிட்றான், இதெல்லாம் வேணுகானம் பண்ணி கூப்பிட்ற மாதிரி தான். நமக்கு அது வேணுகான சப்தமாக கேட்கல, ஆனால் யார் மூலமாவது ஒரு அழைப்பு வருது, நீ வா போய் பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ அப்படி தான் எங்களுக்கெல்லாம் ராம்லல்லாவை பார்க்குற பாக்கியம், விஸ்வநாதனை பார்க்குற பாக்கியம், அந்த மாதிரி தானே. ஸோ இந்த கோபிகளுக்கு பகவான் அந்த வம்சியை வச்சு கானம் பண்ண கோபிகைகள்லாம் அங்கே வரா. இன்றைக்கும் அது எல்லாரும் அங்கே போய் அந்த ஆலமரத்தில் காது வச்சு கேட்பா. யாருக்கோ எப்பயோ புல்லாங்குழல் நாதம் கேட்டதுன்னு இருக்கு. ஆனால் எல்லாரும் காது வச்சு கேட்பா, கேட்கும்னு ஒரு நம்பிக்கையில். நான் சொல்ல வச்சு பார்த்துக்கோங்க, கேட்டாலும் கேட்கலாம் கிருஷ்ணன் உண்டு அவ்வளோதான் அப்படின்டுவேன். ரொம்ப அழகான சாதுக்கள் அங்கே இருப்பா, தேமேன்னு இருப்பா, அவா உண்டு, அவா உலகம் உண்டு. அங்கே பார்த்தா கிருஷ்ணன், அப்புறம் பலராமன், கிருஷ்ணன் ராதாராணி, கிருஷ்ணன் ஸ்ரீதாமன், வாழ்க்கெல்லாம் சன்னதி உண்டு. ரொம்ப தேமேன்னு இருக்கும் அந்த வம்சி வட், ஸ்ரீதாம வம்சி வட். இந்த இடத்துக்கு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தர் வந்திருக்கார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. இன்றைக்கும் அந்த இடத்துல அந்த நித்யானந்தர் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய மூர்த்திகள்லாம் அழகாக இருக்கு. அத்தனை விசேஷம். இந்த இடத்துல கண்ணன் வந்து பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பின பிறகு ஸ்ரீதாமா இந்த இடத்துல வந்து அப்படியே பகவத் தியானம் பண்ணிட்டு காத்துன்றிருந்தான் அப்படின்னு சொல்லி காண கிடைக்க. அதனால் அவன் ஸ்ரீதாமா என்ன பண்ணனா, கண்ணன் மாதிரி வேஷம் கொண்டு வேணுகானம் எல்லாம் இங்கே பண்ணி கண்ணனை நினச்சி அழுதுன்னு இருந்தான் அப்படின்னு சொல்லுவாள். அப்படி இந்த ஸ்ரீதாம வம்சி வட் இந்த இடம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த ஸ்ரீதாம வம்சி வட் கோவில் பின்னாடி இன்றைக்கும் காடு உண்டு. இந்த காட்டில் மயில், குயில், கிளிகள், மயில்லாம் சர்வசாதாரணமாக அங்கே அலை. நான்லாம் 1 அடி 2 அடி தூரத்தில் பார்த்துருக்கேன். அதுவும் என்ன, அந்த மயில்களுக்கெல்லாம் தோகை ஒரு 3 அடி 4 அடி நீளம் இருக்கும், அவ்வளோ பெருசு தோகை. அதுக்கப்புறம் மயில் சைஸு அவ்வளோ சுதந்திரமாக அலையும். அங்கே நிறைய சாதுக்களுடைய குட்டீரம் இன்றைக்கும் உண்டு. அங்கே அவளே அழிச்சுட்டு போவா, இல்லாட்டி உள்ளே அப்படி போனச்சுனால அந்த காடு நிறைய சாதுக்கள் நல்லா குடிசை போட்டுண்டு அந்த இடத்துலலாம் என்ன சாணியெல்லாம் போட்டு மொழுகி வச்சுட்டு கோலமெல்லாம் போட்டு எல்லா ஆண்கள் தான் இருப்பாங்க. அதில் சில பேர்லாம் வந்து அந்த மணலில் பள்ளம் தோண்டி ஒரு குகை மாதிரி கீழே இருக்கும், படி இறங்கி உள்ளே போனோம்னா அங்கே அவளோட ஒரு மூர்த்தியை வச்சுட்டு கிருஷ்ணன் ராதா மூர்த்தி வச்சுட்டு அவள் பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டு இருப்பாள். யார்கிட்டையும் ஒன்றும் கேட்க மாட்டா, யாராக கொடுத்தா வாங்கிப்பா. அவள் அங்கேயே உக்காந்துண்டு சதா சர்வதா ஜபிச்சுட்டே இருப்பாங்க. போனாலே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிம்பிள் ஒரு ரூம், அவ்வளோதான். அவளுக்கு வேண்டியதெல்லாம் அந்த விரஜவாசிகள் அங்கே கொடுப்பா. ஒவ்வொரு வாட்டி ஏதான ஒரு அந்த ஊர் பையன் இல்லாட்டி அந்த ஊர் குட்டி பொண்ணு ஏதான வரும். நாங்கள் ஒரு பொண்ணு பேர் மறந்து போயிடுது எனக்கு. அது சைக்கிளில் ஒன்று எனக்கு சைக்கிள் கொடுறீன்னு சொல்லி கேட்டு வாங்கி அதை வச்சு நான் சைக்கிள் ஓட்டேன். நீங்கள் என்ன வச்சு தான் ஓட்டணும்னு சரி உட்காரடி போனேன்னு சொல்லி அவளை பின்னாடி வச்சு நாங்கள் சைக்கிள் ஓட்டியிருக்கேன். அதாவது அந்த பசங்கள்லாம் நல்லா வம்பு பிடிச்ச பசங்க. சும்மாலாம்
சாதாரணமாக சமத்துலாம் நம்ம என்ன பண்ணாலும் அந்த ஒரு விரஜபூமியோட திமிரை காட்டும். திமிரை காட்டுறதுன்னா சல்லிசாலா அதுங்க ஒன்றும் நம்ம சாதாரண மாதிரி குழந்தை அப்படிலாம் கொஞ்சம் முடியாது. அது நல்லா வம்படிக்கும் பசங்க. அவ்வளோ அழகா அந்த பொண்ணு அவ்வளோ அழகா. எனக்கு இன்னும் கூட என்கிட்ட வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை உட்காரச்சு சைக்கிள் ஓட்டுனது. அது மாதிரி சில சமயத்தில் யாராவது பசங்க வருவானுங்க, அவனுக்கிட்ட சைக்கிள் வாங்கி ஓட்டுவேன். சில பேர் இப்படி போனாங்க, நல்லா கிடையாது இப்படி தான் போனோம் வாங்க அப்படின்னு. இல்லைடா நான் அப்படி தான்டா போவேன்னு. சில பசங்கள்லாம் கையை பிடிச்சி இப்படி தான் நீங்கள் வரணும், அது எப்படி அப்படி போகலாம் நான் சொல்லுவேன், நான் கேட்டா நீங்கள் கேட்டா அப்படிலாம் கேள்வி கேட்கும். அதுங்களோட பேசுறது, அதுங்களோட விளையாடுறது, இன்னும் அந்த இடத்துல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த பசங்களை வம்படிக்கிறதே ஒரு ஜாலியாக இருக்கும். துரத்துவேன் நான், அதுங்களை என்ன துரத்தும், இப்படி ஓடி ஆடி விளையாடுறதெல்லாம் எனக்கு அங்கே போயாச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம். அது ஏன்னு தெரியாது. பிருந்தாவனத்தை அப்போ தான் சுற்றி எல்லா இடத்துக்கும் போவேன். அங்கங்கே இந்த பிரஜபூமி பசங்களை பார்த்தாச்சுன்னா அதான் வம்படிக்க தோணும். ஆனால் இந்த இடத்துல எப்பொழுதுமே எதான ஒன்று என் கூட வம்படிச்சுட்டே இருக்கும். அங்கே போனால் அந்த சாதுக்கள்லாம் எதாவது மயில் பீலி கொடுப்பா, இல்லாட்டி எதாவது அந்த சக்கரை உருண்டையை கொடுப்பா. இந்த மயில்கள்லாம் நிஜமாவே என்னமோ ஒரு 5000 வருஷம் முன்னாடி போன மாதிரி இருக்கும். உலகத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப இன்னி காலகட்டத்தில் கூட அப்படி வாழ முடியுன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் அந்த சாதுக்கள். இப்போ பிருந்தாவனம்லாம் போனோம்னா வெறும் கான்கிரீட் ஜங்கிள் தான், பெருசாக காடுன்னு ஒன்றும் கிடையாது. எல்லாம் குட்டி குட்டியாக அந்த நிதிவனம் சேவா குஞ்செலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இந்த நிதிவனம் சேவா குஞ்ச் இங்கே இருக்கக்கூடிய அந்த கொடிகள் மரங்கள் எல்லாமே ஔஷதிகள், மூலிகை செடிகள். தன்வந்திரி பகவானோட மோகிச்சு போன அவைகள் தான் இந்த இடத்துல அப்படி மரம் செடி கொடியாக இருக்கான்னு இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் நிறைய மரங்கள், செடிகள், கொடிகள், அவ்வளவு கிருஷ்ண சாநித்தியம் அங்கே இருக்கும். சுதந்திரமாக மயில்கள்லாம் அலையும். அப்படி அந்த சாதுக்களுடைய குட்டீரம் அவ்வளவு அழகாக இருக்கும். எல்லா தடவையும் யாதான ஒரு சாது நிச்சயமாக எனக்கு ஒரு மைல் பீலியோ 2 மைல் பீலியோ கொடுத்துருவேன். ஒவ்வொரு சமயத்தில் வீட்டுக்கு கொண்டு வர சமயத்தில் யாராவது கொடுத்துருவேன். அதாவது எல்லா வாட்டியும் யாராவது கொடுப்பா, அப்படியே யார்கிட்டே கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்போ அந்த இடத்துக்கு போனாலே ஒரு சந்தோஷம், ஆனந்தமாக. அந்த சாதுக்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எப்பயாவது இந்த பாண்டீரவனம் போனேன்னா பாண்டீரவனம் பக்கத்துலேயே தான். அங்கேயே கேட்டால் இது வம்சி வட்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் போகிற வண்டிக்காரனே அழிச்சுட்டு போவான், இல்லாட்டி அங்கே யார்டா கேட்டால் வம்சி வட் ஹெதர் அப்படின்னா சொல்லி கொடுத்துருவா. அதை மறக்காமல் அந்த வம்சி வட் பின்னாடி போகணும்னா இந்த சாதுக்கள் குட்டீரம் பார்க்கணும். ரொம்ப அழகாக இருக்கும். தீமே நம்ம சில இடங்களில் நான் பிரஜபூமியில் அந்த சாதுக்கள் குட்டீரம் பார்த்துருக்கேன். இப்போ பத்ரிகாசிரமம் கேதார்லாம் போனால் அங்கங்கே குகையில் உட்காந்துட்டு இருப்பா சாதுக்கள், அது பார்த்துருக்கேன். ஒரு குடிசை போட்டு வாழறதுன்றது நான் இந்த பிரஜபூமியில் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்படி அழகான அங்கே ஒரு சாதுக்களுடைய குட்டீரம் இருக்குது. அது பக்கத்துலேயே அழகாக ஒரு குளம் இருக்குது. இந்த வம்சி வட் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு குளம் உண்டு. ஷாமா தாளா அப்படின்னு பேர். தலாப் அப்படின்னா குளம்னு அர்த்தம். ஷாமா தாளான்னு என்னடான்னா ஒரு நாள் கோபிகைகளோட பகவான் அழகா ராசம் எல்லாம் ஆட, கோபிகள்லாம் செம்ம டயர்ட் ஆகிட்டா. அப்போ குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு ஆனான். உடனேயே பகவான் அழகாக ஜம்முன்னு தன்னுடைய புல்லாங்குழல் எடுத்து அப்படி பூமியில் குத்த உண்டான குளம் அங்கே இன்னும் இருக்குது. அங்கே ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன குழந்தை இப்போ ரெனோவேட்லாம் பண்ணி வச்சுருக்கா. கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல்னாலே உண்டாகணும் வேணுகூபம் மாதிரி. இது வம்சினாலே உண்டான குளம். ஷாமதலா அப்படின்னு பேர், ஷாம்தாலான்னு சொல்லுவாள். அங்கே போயாச்சுன்னா எப்படி எல்லாரும் ஏதான ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சே தீரும். அங்கே வாசல் நல்லா கரும்பு ஜூஸ் விற்பான். அழகாக ஒரு வம்சி வட். ஸோ இதெல்லாம் தான் இந்த பாண்டீரவனத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். சரியா? சீக்கிரம் உங்களுக்கு அந்த பாண்டீர வன தரிசனம் பகவான் பண்ணி கொடுக்கட்டும். ராதே கிருஷ்ணா. இன்னும் அடுத்து பக்கத்தில் இன்னும் 2 வனம் இருக்குது, அது நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो भांडीरवन की जय। राधे कृष्णा।